ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு பிரண்டை சட்னி வைக்க போகிறாங்க. பிரண்டை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காதா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பிரண்டை சட்னி வந்து நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. பிரண்டையில் வந்து நேற்று எங்கள் மச்சான் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், திருமுல்லை வயலுக்கு. அவங்க வீட்டில் நின்றுச்சுங்க. பறிச்சுட்டு வந்தால் நல்ல இளம் தண்டாக இருக்குது. அவங்க வீட்டு முன்ன போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லதுங்க. நெறைய மருத்துவம் கால், கை, முட்டு வலிலாம் இருக்கிறவங்க இத சாப்பிடுங்க. வயிறு பசி இல்லாதவங்களுக்கு வந்து பசிய தூண்டுங்க இத சாப்பிட்டீங்கன்னாக்கா. அப்புறமா வந்து வாயு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது இது. இத நீங்க பொடியாவும் பொடிச்சு திரிச்சு வைக்கலாம். அப்புறம் சட்னியாவும் பண்ணி சாப்பிடலாம். நீங்க ஒரு கொப்பு ஒடிச்சு வச்சா போதுங்க. அது நல்லா வளந்துரும். வளர்ந்துச்சுன்னா அப்பப்போ அந்த இளம் தண்ட பறிச்சு நீங்க சட்னி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. துவையலாவும் அரைக்கலாம், சட்னியாவும் பண்ணலாம் இதுல. கூழ் வத்தல் ஊத்தலாங்க. நம்ம வெயில் காலங்கள்ல கூழ் வத்தல் ஊத்துவோம் பாருங்க. அந்த கூழ் வத்தல் கூட இத வந்து நம்ம அரைச்சு ஊத்தணும். அரைச்சு ஊத்தி காய்ச்சி இறக்கறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இத அரைச்சு ஊத்தணும். ஊத்தி நம்ம கிண்டி காய போட்டு எடுத்தோம்னா, கூழ் வத்தல் சாப்பிடலாம். ரொம்ப நல்லது, ரொம்ப ஆரோக்கியமானது. இதே மாரி மருத்துவ குணம் எதுலயும் கிடையாதுங்க. இதையும் முருங்கைக்கீரையும் அடிக்கடி எடுங்க. நமக்கு எந்த நோயும் வராது. எப்படி சட்னி செய்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு தோசைக்கு தான் சட்னி பண்ண போறேன். ஊறல்லாம் இருக்காதுங்க. நான் பண்ற பக்குவத்துல பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஊறல்லாம் இருக்காது. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு நான் பண்ற பக்குவத்துல பண்ணீங்கன்னா, டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்தோட போட்டு சாப்பிடுறதுக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மாவே நம்ம அள்ளி சாப்பிடலாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள வாங்க. பிரண்டை வந்து இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுல இலையும் சேர்த்து போட்டு பண்ணலாம். அது இல்லைன்னா வெறும் பிரண்டைய மட்டும் எடுக்கலாங்க. நார மட்டும் எடுத்துட்டு, அப்படியே எடுத்து பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எங்க அம்மா ஓயாம அந்த பிரண்டை வத்தல் போடுங்க, கூழ் வத்தல். இப்ப அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, முடியாது. அதனால இப்ப எதுவுமே பண்ண மாட்டாங்க. நானும் ஒரு தடவ ஊர்ல வச்சு போட்டுருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரண்டை வத்தல் வந்து. கூழ் வத்தல் போட்டீங்கன்னா, பிரண்டை கிடச்சிச்சுன்னா அரைச்சு பண்ணுங்கங்க. இத கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பிரண்டைய வந்து நம்ம ஆயதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சிக்கிடணுங்க கையில. ஊறல் எடுக்கும். எண்ணெய் தேய்ச்சிக்கிடணும். கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. நல்லெண்ணெய் தேய்ச்சிங்கன்னா ஊறல் எடுக்கிறதால்ட்ட பொச்சு பொச்சு பொச்சுன்னு ஊறல் எடுக்கும் பாருங்க. ஒரு வாரம் ஆனாலும் அந்த ஊறல் போகாது நம்ம கைய விட்டு. முள்ளு முள்ளா குத்தும். இதா இருக்கு பாருங்க. இந்த மணிக்கட்டையிலேருந்து இப்படி நொடிச்சு இழுத்தோம்னா நமக்கு நார் வந்துருங்க. இது இளம் தண்டா இருக்கனால நார் அவ்வளவா இல்ல. இந்த மாதிரி நார் எடுத்துக்கணும். ஓரத்தில் இருக்க அந்த முனையும் அப்படியே சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணியும் நம்ம நார் எடுக்கலாம். இப்படி இழுத்தீங்கன்னா வந்துடும். இதாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி எடுக்கணும். நிறைய பேர் இதை ஆஞ்சி கறி வைக்க தெரியாமல் வைக்க மாட்டாங்க. வீட்டில் வளர்த்து அப்பப்போ பண்ணி சாப்பிடுங்க. நல்ல பிஞ்சி தண்டா இருக்குது. நல்ல பண்ணி போட்டிருக்காங்க. காடன்லாம் வச்சுருந்தாங்க. மொட்டை மாட்டில் வந்து காய்கறிலாம் போட்டு வச்சுருக்காங்கங்க. வீட்டுக்கு அப்பப்போ காய் எடுத்துக்கிடுவாங்க. பிரண்டை எல்லாமே நிற்கி அவங்க வீட்டில். இந்த மாதிரி நம்ம ஆஞ்சி எடுத்துக்கணுங்க. ரொம்ப ஈஸி தான். ஆயிரதும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. சில பேர் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு பண்ண மாட்டாங்க. கடையிலையும் கிடைக்குங்க. கடையிலையும் வச்சு விற்காங்க. ஆனால் அது கொஞ்சம் நாராக இருக்கும், முத்துனதாக இருக்கும். நம்ம வீட்டில் போட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக வரும்போது நம்ம தழுத்து வரும்போது நம்ம பறித்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி கண்ணு கண்ணாட்டு ஒடிச்சு நம்ம இழுத்தோம்னாலே நார் பூரா வந்துடும். இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஆஞ்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேங்க.
இந்த மாதிரி எடுத்துக்கணும். நல்ல பிஞ்சு தண்டா இருக்குது. பெருசு பெருசாக போடாமல் சின்னதாக கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வதங்கி வரும். நல்லா சுருளாக வதங்கணும். அப்போ தான் ஊறல் எடுக்காது. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் கொஞ்சோண்டு கையில் எண்ணெய் தடவிக்கங்க. இல்லாட்டா ஊறல் எடுத்துரும். இதை வதக்கி எடுத்துக்கலாம் சட்னிக்கு. ஊறல் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி அடிக்கனமான கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வதக்குறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. கடாயை ஆன் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயிலே பண்ணுங்கள். நல்லெண்ணெயிலே பண்ணால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வரமல்லி போடனாலும் போட்டுக்கிடலாம். நான் வரமல்லி போடாமல் தான் சட்னி வைக்க போகிறேன். துவையலுக்குன்னா நீங்கள் வரமல்லி, வரமிளகா இதெல்லாம் போட்டு வறுத்து அரைங்க. சட்னிக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை. தேவையான பொருள் நம்ம ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் கடலை பருப்புங்க. அப்புறமா 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. சட்னி அதிகமாக வேணும்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடலை பருப்பும் உளுந்தம்பருப்பும் ஆட் பண்ணியாச்சு. கடலை பருப்பும் உளுந்தம்பருப்பும் வதங்கிருச்சுங்க. இப்போ வரமிளகா ஒரு 5 மிளகா ஆட் பண்ணிக்கிடலாம். வெங்காயங்க ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறமா பூண்டு. இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கணும். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்ல கோல்டன் கலர் வரதுலையும் ஃப்ரை பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு. ஏன்னா இது வெங்காயம்லாம் வதங்கும் போது நல்லா வந்துடும் பிறகு. அதனால் லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அப்புறமேட்டு நம்ம வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் எல்லாம் வதங்கும் போது நல்லா செவந்து வந்துடுங்க. இந்த அளவுக்கு செவந்து வரணும். ஃபஸ்ட்டே நம்ம நல்லா வதக்கிட்டோம்னா ரொம்ப ப்ரௌன் கலர் ஆயிரும். அதனால் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஆட் பண்ணிடணும். இதுக்கு தேவையான பொருள் வந்து புளிங்க. புளி போட்டால் தான் ஊறல் எடுக்காது. அதனால் புளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தேங்காய்ங்க. தேங்காய் ஆப்ஷன் தான். தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிடலாங்க. ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக போட்டிருக்கேன். சின்ன தக்காளினா 2 எண்ணெய் போட்டுக்கோங்க. பிரண்டையே தான் நல்ல சுருளை வதக்கணுங்க. இதெல்லாம் லைட்டாக வதங்கினா போகிறோம். நமக்கு பச்சை வடை பதிலையும் வதக்கிக்கோங்க. பிரண்டை வந்து நல்ல சுருளை வதக்கினா தான் ஊறல் எடுக்காது. அதெல்லாம் ஊறல் எடுத்துரும். புளியும் கரெக்டாக போடணும். புளி கம்மியாக இருந்தாலும் ஊறல் எடுத்துரும். இந்த புளி தான் ஊறல் எடுக்குங்க. புளி கொஞ்சம் போட்டு அரைச்சிங்கன்னா அந்த ஊறலை வந்து எடுத்துரும், ஊறாது. அதனால் புளியும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வெறும் தக்காளி மட்டும் போட்டு பண்ணோம்னா ஊறல் எடுத்துருங்க. நல்லா வதங்கிருச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிடலாம். பிளேட்டில் எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம பிரண்டையை வதக்கிடணும். இது கூட போட்டு வதக்குனீங்கன்னா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்புலாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால இப்போ ஒரு பிளேட்டில் மாட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறட்டும். எடுத்தாச்சு எல்லாத்தையும். அப்புறமா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நம்ம பிரண்டையை வதக்கிடலாம். பிரண்டை வந்து நல்ல பிஞ்சு தண்டு எப்படி இருக்குது பாருங்க. நல்ல பிஞ்சு தண்டுங்க, இளம் தண்டாக இருக்குது. இது நல்ல சுருளாக வதக்கிக்கோங்க.
இது வதங்குறது தான் டேஸ்ட்டே இருக்குங்க. ஒரு 10 நிமிஷமாவது வதக்கணும் நம்ம. அடுப்பு மீடியமாக வச்சு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பேரண்டை வந்து இப்படி வதங்கணுங்க. ஃபஸ்ட்டு என்ன கலரில் இருந்துச்சு, இப்போ எப்படி ஆயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். இதை இப்போ அப்படியே ஆற வச்சிடலாம் நம்ம. இந்த சூட்லேயே கூட கொஞ்சம் வதங்கிடுங்க. ஆறட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம வதக்கி வச்சுருக்கிறது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சு. அரைச்சிக்கிடலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது 10 நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுருந்து சாப்பிட்லாம். நம்ம வெங்காயம்லாம் போட்டுக்கனால வெளியில் வச்சுருந்தா கெட்டு போகும். ஒரு நாள் வேணால் வெளியில் வச்சுருக்கலாம், ஒரு நாள் 2 நாள். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுங்க. 10 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிட்டு அப்புறமா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிடணும். சட்னி தந்தோடி உப்பு போட்டாச்சு. கொஞ்சம் அரைச்சிக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிடலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, நிறைய ஊற்றிடாதீங்க. இப்போ நல்லா அரைஞ்சிருச்சுங்க. தாளிச்சிக்கிடலாம். இப்போ கடாயில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். நல்லெண்ணெய் விட்டு தாளிங்க, நல்லாயிருக்கும். இப்போ கடுகு ஆட் பண்ணிடலாங்க. உளுந்து ஒரு 1/2 டீஸ்பூன், பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், 2 வரமிளகாங்க. அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. சட்னி ஆட் பண்ணிடலாம். சட்னி ஆட் பண்ணிடலாம். நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் அப்படியே அரைச்சி சாப்பிடலாம். ஸ்டோர் பண்ணி வைக்காத இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் 10 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்டியான பேரண்டை சட்னி ரெடி. இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இப்போ இறக்கிடலாங்க. நல்லா வதங்கிருச்சு. சட்னி வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். ஒரு பாட்டிலில் வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ தேவைக்கு தகுந்தபடி எடுத்துக்கலாங்க. பார்க்கையிலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். சட்னி வந்து அட்டகாசமாக இருக்குங்க. தோசை சுடுறதுக்கு தவாவை அடுப்பில் வச்சுருக்கேன். தோசை சுட்டுக்கலாம். எண்ணெய் தடவியாச்சு. மாவை ஆட் பண்ணிடலாம். மாவை ஆட் பண்ணியாச்சு. வேகட்டும், நம்ம திருப்பி போட்டுக்கலாம். தோசையை வந்து திருப்பி போட்டுக்கலாம். தோசை வந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். தோசைக்கும் பிரண்டை சட்னிக்கும் அப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாங்க. சாப்பிட்டு பார்க்கலாம்.
சூப்பரா இருக்குங்க. இந்த மாரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.